ஆடியவா
இந்த உத்தர சுடலை மாடனுடைய ஆலயத்திலே அலங்கார சபையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் மத்தியில் நாம யாரையா சொல்ல வேண்டும்? நமக்கு கருமோதி வைத்த மகத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லி வைத்த குருநாதரை புகழ வேண்டும் அல்லவா? அவர் என்ன பேரு என்ன பேரு என்ன பேரம்மா? நாம் பாடறி ஏன் படிப்பாரி உத்திரத்திலே வந்த என் உத்தர சுடரை ஆண்டவர் யார் வணங்கி வரக்கூடிய ஆலயம்? யாரம்மா வணங்கி வரக்கூடிய ஆலயம்? மரவர்குள்ள மாணிக்கங்கள் விளக்குகள் மங்கார சொர்க்க தங்கங்கள் குடைமல்லிகை வாசங்களையும் குவளையத்தை ஆண்ட கொண்டையம் போட்டார்கள் நடுப்படைக்கு போனாலும் அடுப்படாத வீர சிங்கங்கள் என் ஆண்டவருடைய கருமையாலை தேவமார்கள் தெய்வீக திருமக்கள் தேவமார்கள் வணங்கி வரக்கூடிய மரபர்குல சிங்கங்கள் வணங்கி வரும் ஆலயம் இருப்பவர் மரபர்குல தங்கங்கள் வணங்கி வரக்கூடிய உத்தரச்சுடலை 1008 தேவதைகள் இருந்தாலும் இருந்திட்ட போதிலும் 1008 தேவதைகளுக்கும் அதிபதியாக உள்ளது யார் தெரியுமா? யாரம்மா? ஆண்டவன் அரிகரி முந்திரன் ஐயனார் சாஸ்தா. ஐயன் சாஸ்தா. ஏன் தெரியுமா? அம்மை அப்பன் என்று சொல்வார்களே தவிர அப்பன் அம்மை என்று சொல்ல மாட்டார்கள். சொல்லவே மாட்டார்கள். அந்த அரிகரி முந்திரன் ஐயனார் பிறந்தாத்தா மற்ற தேவதைகளுக்கு உச்சகட்டமாகும். ஏன்னா எல்லா தெய்வத்திலையும் அவர் முதல் தெய்வம் இல்லையா? முதல் பொருள் அல்லவா? ஆண்டவன் எப்படி தோன்றுகிறார்? அரிகரி வையலே முத்திரன்
எல்லாம் பார்வதி கொடுந்தார்கள். உருவாகவர் இருந்தார்கள். பொன்னான கையிலே கொடுவிருக்கிற போது பகவான் 16 உலகங்களையும் படைத்தார். கல்லினூர் தேரை முதல் கருக்குழி பாலர்கள் வரை எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் அணுக்களையும் படைத்தார். பார்வதி கேட்டா, ஆண்டவா, எல்லா உயிர்களையும் படைத்தீர்களே, படைத்த மனுக்களுக்கு பயிலக்கவில்லையா என்று கேட்டார். ஏ பார்வதி, இந்த உலகத்திலே சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, உலகத்திலே இருவேரும் சேர்ந்தது தாண்டி உலகம். நீ படி எடுத்து கொடுத்தால் படி இழக்க தயாராக இருக்க. பார்வதி கையிலேங்கிரி மலையிலே சென்றால் நாளிதனை அறிவை எடுத்தால் நாமனுடைய திருக்கையிலே கொடுத்தார். ஆண்டவனோ படியரிசை வெற்றி கொண்டு படைத்ததோர் மனுக்களுக்கு ஆண்டவன் எப்படி படியளக்கின்றார். அதை நாடி நல்ல தலையடந்து நாடி நல்ல தலையடந்து நாடி நல்ல தலையடந்து ஒரு கிணத்து தண்ணிய குடிக்கலன்னு வைங்க. ஆமா, இப்படித்தான் பல கிணத்து தண்ணி குடிச்சா பலவிதமான கிணறுல தண்ணிய குடிச்சா ஒரு வாய்க்கால் அந்த தண்ணி வராது, வரவே வராது. மரமட்டக்கு பத்தியா எல்லாமே கடவுடா திடுதிடுன்னு மழை வர மாதிரி பல ஊருக்கு போறோம். பல ஊருக்கு கண்ட கடையில வாங்கி அடிச்சா அப்படிதான் இருக்கும். கல்லினும் தேரை வரை கருக்குழி பாலர்கள் வரை ஆண்டவன் படியளந்தாரு. ஐயா, படியளந்த விட்டு பகவான் கையிலே திருமலைக்கு வருகின்றார். பார்வதி என்ன செய்தால் தெரியுமா? அவருடைய ஈஸ்வரன் இறந்து விட்டு வருகிறார் என்று பகவானுக்கு என்ன கொடுத்தாலும் தெரியுமா? என்ன கொடுத்தாரா? அவர் சொல்லுதா, என்ன சொல்லுகிறா? தூக்கி வச்சு பாலை கொடுத்தாலும், தூக்கி வச்சு செம்பரை தூக்கி பாலை கொடுத்தாங்க. இல்ல, அவன் அப்படி சொல்லிட்டு அதாவது கலைத்து வர பகவானுக்கு கலப்பால் கொடுத்தாலும். ஓ, கலப்பால். கலப்பால் என்ன இருப்பா? உங்ககிட்ட நான் கேட்க, நீங்க ஏன் கிடையாது முடிச்சா தானே. நான் ஒரே பொட்டி பால் தான். அதாங்க தாய்ப்பால் என்னன்னே தெரியாது. தவச்சி வார பகவானுக்கு சரி ஒட்டகப்பால் கொடுத்தாலும். ஓ, ஒட்டகப்பால். அப்படியா? பத்து வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருக்காங்க. அவன் புருஷன் பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. பால் கொடுக்க மாட்டாங்க. பொட்டிப்பால் பொட்டிப்பால் பொட்டிப்பாலை போட்டு ஊத்தி போடலாம். ஊத்தி போடுறாங்க. இந்த அநியாயத்தை எங்க சொல்ல ஆண்டவனே, அந்த பகவானுக்கு பாதவிட செய்தார். மலர்களை எடுத்தா ஆண்டவருடைய பாதத்திலே போட்டு வணங்குகிறார்.
வணங்குகிறார். போட்டு வணங்குகிறார். அவர் எப்படி வணங்குகிறார் ஈசனை? எப்படி வணங்குகிறார்? உனக்கு என்னடி படியளப்பதில் சந்தேகம்? இந்த ஆண்டவன் எல்லா உயிருக்கும் படியளந்தேன். எல்லா உயிருக்கும் படியளந்தேன். கல்லியோடு ஏழை முதல் கருப்புடி பாடல்கள் வரை அப்ப எல்லாத்துக்கும் நீங்க கரெக்டா படியளந்தீங்களான்னு கேட்டா என்ன என்னுடைய படைப்பில் நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் எளியவன் என்றும் என்னுடைய படைப்பில் பாகுபாடே இருக்காது. ஒரு பாகுபாடே இருக்காது. நான் எல்லாருக்கும் சரி சமமாக படியளந்து விடுவேன். வருகிறேன். அப்படியா? நீங்க எல்லாத்துக்கும் படியளந்தீங்க. பார்வதி, உனக்கு ஒரு அதிசயம் தெரியுமா? என்னம்மா? நான் முக்கியமான 2 உயிருக்கு படியளக்க. அதாவது கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் கருவுக்குள்ள இருக்க சிசுவுக்கும் இன்னொன்னு என்ன தெரியுமா? முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கருவுக்கு படியளந்தேன். ஆனா அதுலதான் பார்வதிக்கு சந்தேகமே வருது. பார்வதியே பகவான் மேல சந்தேகப்பட்டிருக்காங்க. அவ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா முட்டைக்குள்ள இருக்கிற கருவுக்கு படியளந்தேங்காரு. முட்டையை சுத்தி எப்படி தொலி இருக்கு? ஆண்டவன் இது பொய் சொல்றாரு. பொய் தான் சொல்றாரு. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பகவானுக்கு இருக்கு. அப்ப இவர் படி அளக்காரா? படி அளக்கலையா? இவரை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பகவான் பார்வதி மறுநாள் படி எடுத்து கொடுத்தால் ஆண்டவன் படி அரிசை பெற்றுக் கொண்டு இறைவன் படி இழக்க போறார். ஆனா அவர் படி அங்க போற உடனே யார் அழைத்தால் தெரியுமா? அந்த தெய்வ விஸ்வகர்மாதாரியை அழைத்து என்ன சொல்கிறார் அப்பையான பார்வதியார்? விஸ்வகர்மா பார்வதியால் பகவானை சோதிக்க அந்த தூண்டாமணி விளக்கு சுடர் விளக்கிலே வந்து பார்வதி முந்தானியை எந்திரிக்க முத்து போலே 3 சுடர் முத்து போலே உருள பார்வதி கூட்டி பிடித்தா கொண்டு வந்து பார்த்தா. ஆண்டவன் கிட்ட கேட்கிற, ஆண்டவா நான் பிள்ளை வரம் கேட்டேனே, இப்படி முண்டமாக கொடுத்து விட்டீர்களே என்று. உடனே பகவான் பிள்ளைகளை கையெடுத்து அருமை பாலர்களுக்கு கை கால் உருப்பிடித்து கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு உயிரையும் கொடுத்தார். பார்வதி கேட்கிற, ஆண்டவா என் பிள்ளைக்கு பேர் கொடுங்க கடவுளே என்று கேட்டார். என்ன பேர்